السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. خلق الإنسان من عجل سأريكم آياتي فلا تستعجلون. وقال الله تعالى أيضا: وكان الإنسان عجولا. قال نبينا وحبيبنا وشفيعنا محمد رسول الله صلى الله عليه وسلم: يا أشج إن فيك لخصلتين يحبهم الله: الحلم والأناءة. وقال النبي صلى الله عليه وسلم أيضا: لولا أنه موسى عجل لرأى العجب، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் இல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹுடைய நடிகார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா மனிதனிடம் இருக்கிற சில தவிர்க்கப்பட வேண்டிய குணங்களை பற்றி திருக்குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பல நேரங்களில் மனித வாழ்க்கைக்கு பெரிய ஆபத்தாக, பெரும் நெருக்கடியில் கொண்டு போய் சேர்த்து விடுகிற சில தீய குணங்கள் மனிதனுடைய வாழ்க்கையோடு ஒட்டி உறவாடி இருக்கிறது. அப்படிப்பட்ட குணங்களை கண்டறிந்து அதை மாற்றிக்கொள்ளாதவரை அவனிடத்தில் ஆரோக்கியமான நல்ல முன்னேற்றங்களும் எதிர்பார்ப்புகளும் ஏற்படுவது மிக கடினமாகிவிடும் என்று திருக்குர்ஆன் வைக்கிறது. அப்படி அல்லாஹுவினால் வெறுக்கப்படக்கூடிய குணங்களில், தவிர்க்கப்பட வேண்டிய குணங்களில், மனிதனுடைய வெற்றியை தடை போடுகிற, முன்னேற்றத்திற்கு இடையூறாக இருக்கிற குணங்களில் ஒன்றுதான் அவசரம். ஒவ்வொரு காரியத்திலேயும் அவசரமாக செயல்படுகிற இந்த குணம் என்பது அந்த காரியங்களில் வெற்றியை தராது என்பதை குர்ஆன் சொல்கிறது. ஒகானல் இன்சானு அஜூலா. மனிதன் ரொம்ப அவசரக்காரனாக இருக்கிறான். எந்த காரியத்தை எடுத்தாலும் உடனடியாக அதை செய்து முடிக்கணும். ஒரு திட்டமிடுதல் இல்லை, யோசனை இல்லை, நிதானத்தை கடைபிடிப்பதில்லை. அப்போ மார்க்கம் பொறுத்த வரைக்கும் எந்த காரியம் எடுத்துக்கொண்டாலும் அதை நிதானத்தை கடைபிடித்து அந்த காரியத்தை செய்ய சொல்கிறது. அத்தஅன்னி மினல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காரியத்தை நிதானமா செஞ்சு பாருங்க, அந்த காரியத்திற்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, அல் அஜலத்து மினஷ் ஷைத்தான். அவசரமா ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னா அது ஷைத்தானுடைய சூழ்ச்சியில போய் மாட்டிக்கிடுவீங்க.
ஏன்னா ஷைத்தானுக்கு யோசிக்க தெரியாது, நிதானிக்க தெரியாது. நிதானம்ங்கிறது அவன் குணத்திலேயே கிடையாது. அத்தன்னி மினல்லா, ஒரு காரியத்தை நிதானமாக செய்வது என்பது அல்லாஹ்வுடைய குணம்ங்கிறாங்க. நீங்க செய்யற பாவத்திற்கு அல்லாஹ் உங்களை பிடிக்க ஆரம்பிச்சால், அவசரப்பட்டு பிடிக்க ஆரம்பித்தால் இந்த பூமியில ஒரு உயிரும் மிஞ்சாது. அல்லாஹ்ட்ட எப்பவுமே நிதானம் இருக்கும். ஒரு காரியத்தை, ஒரு பாவம் ஒரு அடியான் செஞ்சுட்டான்னா உடனே அல்லாஹ் தண்டனையை கொடுத்துட மாட்டான். அல்லாஹ் நிதானமாக அவனுக்கான நேரம் கொடுப்பான், வாய்ப்பு கொடுப்பான், திருந்துறதுக்கான சூழலை கொடுப்பான், திருந்துறதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். சில காரியங்களை பார்க்கிற பொழுது அவன் தன்னைத்தானே உணர்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பான். அல்லாஹ்ட்ட நிதானம் இருக்குது, அல்லாஹ்ட்ட அவசரம் கிடையாது. அல்லாஹ் எப்பவுமே எந்த காரியத்திலையும் என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் அவசரக்காரன் அல்ல. அல்லாஹ் நினைச்சிருந்தா மனுஷனை ஒரு நொடியில படைக்க முடியும். ஆனால் அல்லாஹ் அப்படி படைக்கிறது இல்லை. ஒரு தாயினுடைய கருவறையில இந்திரியமாக, இரத்த கட்டியாக, சதை கட்டியாக 4வது மாசத்துக்கு பின்னால ரூஹ் ஊதப்பட்டு, ஏன் 10 மாத காலங்கள் அல்லாஹ் எடுக்கிறான்? ஒரு குழந்தைய தாயினுடைய வயிற்றுல உருவாக்கி கருவாக்கி அந்த குழந்தைய இந்த பூமியில கொண்டு வருவதற்கு அல்லாஹ் ஏன் 10 மாத காலங்கள் எடுக்கணும்? அல்லாஹ்வுக்கு 10 மாதம் என்பது தேவையா? இதா அராத ஷைஅன் யகூல லஹு குன் ஃபயகுன். அல்லாஹ் ஒரு காரியத்தை நாடுனா, ஒரு பொருளை படைக்க நினைச்சா அவன் குன் அப்படின்னு சொன்னா ஆகிடும் இல்லையா? அல்லாஹ்வுக்கு அந்த ஆற்றல் இருக்குதானே, அல்லாஹ்வுக்கு அந்த சக்தி இருக்குதானே. அல்லாஹ் அப்படி செய்யறது இல்லையே. 10 மாத காலங்கள் ஏன் ஒரு குழந்தைய கருவுல உருவாக்குறதுக்கு அல்லாஹ் தஆலா டைம் எடுக்கிறான்? நிதானத்தை அல்லாஹ் மனுஷனுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். எந்த ஒரு காரியத்தையுமே திட்டமிட்டு செய், நிதானமாக செய், யோசிச்சு செய். ஒரு காரியத்திற்கு பின்னால் மறு காரியத்தை செய், ஆலோசனை செய்து செய், இஸ்திகாரா செய்து விட்டு செய். இத்தனை விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி உடனடியாக நீங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தை பூரா எடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய செயல்களை பூரா எடுத்து பாருங்க. அல்லாஹ்ட்ட எப்பொழுதுமே இந்த நிதானம் இருக்கும். வானம் பூமியை படைச்சதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ரப்பக்குமுல்லாஹுல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ 6 அய்யாம். அல்லாஹ் தஆலா வானத்தையும் பூமியையும் அல்லாஹ் 6 நாள்ல படைச்சதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். 6 நாள்ல படைக்க வேண்டிய தேவை அல்லாஹ்வுக்கு என்ன இருக்குது? அல்லாஹ்வுக்கு 6 நாள் அவசியம் இல்லையே. அல்லாஹ் 6 நாள் எடுத்துக்கொண்டு வான பூமியை படைக்கிறான். மனுஷனை படைக்கிறதுக்கு அல்லாஹ் 10 மாத காலங்கள் எடுக்கிறான். அப்ப இதுவெல்லாம் உணர்த்துற பாடம் ஒரே ஒரு பாடம் தான். அல்லாஹ் மனிதனுக்கு எல்லா காரியத்திலையும் நிதானமாக வாழ்க்கையில செய்யறதற்கான வழிமுறைகள் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான். அது வணக்கமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனுஷனுடைய அவசர தனத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பல நேரங்கள்ல அவன் என்கிட்ட நல்ல விஷயங்களை கேட்கிற மாதிரி அவசரப்பட்டு அவன் மேலேயே தீயதை அவன் கேட்டாரான். அவனுக்கு எது நல்லது நடக்குது, எது கெட்டதுன்னு அவனுக்கு தெரியாது. உலவு யுஅஜ்ஜிலுல்லாஹு النَّاسَ لِلنَّا உலவு யுஅஜ்ஜிலுல்லாஹு لِلنَّاسِ الشَّرَّ اسْتِعْجَالَهُم بِالْخَيْرِ. நன்மையை கேட்கிற மாதிரியே அவனுக்கு எதிரான பாவத்தை கேட்டாரான், அவனுக்கு எதிரான தீமையை கேட்டாரான். செத்து தொலையலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை. சில நேரங்கள்ல இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஒரு வாகனத்தின் மீது, வீட்டின் மீது, மனைவியின் மீது, மக்களின் மீது, ஏன் சொந்த உடல் மீது கூட அவன் என்ன செஞ்சாரான்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? நன்மைக்கு துவா கேட்கிற மாதிரி அவன் அழிகிறதுக்கே அவன் துவா கேட்கிறாங்கிறான். அல்லாஹ் அவன் அவசரம், அவ்வளவு அவசரம், அவனால அதை தாங்க முடியல. ஒரு விஷயத்தை நிதானமா அவனால யோசிக்க முடியல, நிதானமா அதை பேச முடியல, நிதானமா செயல்பட முடியல. ஒண்ணு நடந்துருச்சுன்னா உடனே இதுக்கு இப்படி நடந்திருக்கலாமே, அப்படி நடந்திருக்கலாமே, என்னால தாங்க முடியலையே, இப்படி அவனுடைய பலகீனத்தினால அவசரப்பட்டு அவன் வெளியிடுற வார்த்தை அல்லாஹ் சொல்லிட்டு குர்ஆன்ல அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்லுவான், இவன் கேட்டதற்காக அல்லாஹ்வினுடைய அரிஷ் அந்த நேரத்தில் திறந்திருந்தால், அல்லாஹ் கபூலாக்குற நேரமாக இருந்தால், லகுதிய இலைஹிம், நிச்சயமாக அந்த துவா கபூலாக்கப்பட்டுரும். அவன் அழிவுக்கு அவன் வார்த்தை காரணமாயிடும். அல்லாஹ் சொல்றான், அவன் அழிவுக்கு அவன் வார்த்தை காரணமாயிடும். என்ன காரணம்? அவ்வளவு அவசரம், துவாவுல அவசரம். ஒவ்வொரு விஷயத்திலேயும் அல்லாஹ் அந்த நிதானத்தை கற்றுக் கொடுக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லும் போது இந்த நபி மாதிரி வாழுங்கன்னு சொல்லுவான் அல்லாஹ். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இந்த நபி மாதிரி ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்றான் குர்ஆன்ல. அப்படி ஒரு நபி இருக்கிறார் குர்ஆன்ல.
பொதுவாக குர்ஆன்ல நபிமார்களை சொல்லும் போது அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்லுவான்? இந்த நபி மாதிரி இருங்க, இந்த நபி மாதிரி வாழுங்க, அப்படித்தானே சொல்லுவான் அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஒரு வார்த்தையை ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொன்னா, வலா தகுன் கசாஹிபில் ஹூத், மீன் வயிற்றில் இருந்த யூனுஸ் நபி மாதிரி ஆகிடாதீங்க நபியே அப்படிங்கிறான் அல்லாஹ். ஏன், என்ன காரணம்? அவர்கிட்ட என்ன மிஸ்டேக் நடந்துருச்சு? என்ன, ஒரு சமுதாயத்தில் அவர் தாவா செய்யறாரு, ஒரு சமுதாயத்தை திருத்துறதுக்காக போராடுறாரு, கஷ்டப்படுறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சமுதாயம் இவருடைய அழைப்பு பணியை நிராகரிக்கிறாங்க. நிராகரிச்சுட்டா இவர் என்ன செஞ்சிட்டாருன்னு சொல்லி சொன்னா, ஊர்க்காரங்க மேல வெறுப்பாயி இவங்க திருந்தவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெறுத்துட்டு ஊரை விட்டு வெளியே போயிட்டார். அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்ல, அவசரப்பட்டுட்டாரு. அவசரப்பட்டு ஊர் மக்கள் மேல வெறுத்து வெளியே வந்ததுனால அல்லாஹ் மீன் வயிற்றில் அல்லாஹ் சிறப்பிடிச்சான் யூனுஸ் நபிய. அந்த யூனுஸ் நபியை வச்சு அல்லாஹ் தஆலா சொல்ற வார்த்தை என்னன்னா, என்ன, ஒரு தாவால நிதானம் ரொம்ப முக்கியம். ஒருத்தரை திருத்துறதுக்காக, அவர் திருந்துவாருங்கிறதுக்காக உபதேசம் பண்றோம், அப்படித்தானே? நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், நண்பர்கள்ட்ட இருக்கலாம், சமூகத்தில் இருக்கலாம், அவற்றை தகாத குணங்களும் பழக்க வழக்கங்களும் இருக்கலாம். அதுக்காக நம்ம தாவா செய்யறோம், திருந்துங்கன்னு சொல்றோம். இன்னைக்கு சொன்னா இவர் இன்னைக்கு திருந்தணும் எதிர்பார்க்கிறது, இன்னைக்கு திருந்தினா அவர் நாளைக்கு திருந்து. நேற்று தானே சொன்னேன் பையன், இவர் சொல்றாரு இப்படி மாத்திக்கப்பா, உன்னை திருத்திக்கப்பா சொல்றாரு. உடனே நாளைக்கு அவர்கிட்ட இருந்து அவுட்புட் கிடைக்கல, உடனே இவர் கோவப்படுறாரு. அல்லாஹ் கேட்கிறான், ஏன் இந்த அவசரம்? இந்த அவசரம் எதற்காக? ஒருத்தர்கிட்ட நீங்க உபதேசம் பண்றீங்க, அவர் திருந்தன்னு நினைக்கிறீங்க, அட்வைஸ் பண்றீங்க, அந்த இடத்துல நிதானத்தை கடைபிடிங்கன்னு மார்க்கு சொல்லு. யூனுஸ் நபி நிதானம் கடைபிடிக்காததுனால தான் அல்லாஹ் தஆலா மீன் வயிற்றுல கொண்டு வந்து வச்சான், கடலுக்கு அடியில் அல்லாஹ் சிற வச்சான் யூனுஸ் நபிய. அல்லாஹ் பின்னால விடுவிச்சான், அவருடைய தஸ்பீஹ் அவரை காப்பாத்துச்சுன்னு குர்ஆன் சொல்லுது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் இங்க என்ன சொல்லி கொடுக்கிறான்? வாழ்க்கையில எல்லா காரியங்களிலேயும் நிதானம் வேண்டும். ஒரு துவா செய்றீங்களா, ஒருத்தர் வந்து வேகமா வந்தாரு, பள்ளிவாசலுக்கு வந்தாரு, அல்லாஹும்ம குஃபிர்லி வர்ஹம்னி, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சு என்ன கிருபை காட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பார்த்து சொன்னாங்க, அஜ்ஜல ஹாதா, இவர் துவால அவசரப்படுறாரு, இவர் துவால அவசரப்பட. அப்படி ஒன்றும் தப்பா கேட்கல, அவர் வந்து துவா கேட்டார், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோ, யா அல்லாஹ் எனக்கு கிருபை காட்டு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் துவால அவசரப்படுறாருங்கிறாங்க. ஏன் துவால அவசரப்படுறாரு? வணக்கம்ங்கிறது அது அவசரப்பட்டு செய்யறது இல்ல. ஒரு துவாங்கிறது முதல்ல ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹ்வை புகழணும், ரசூல் மேல ஸலவாத்து சொல்லணும், என் மேல ஸலவாத்து சொல்லி இருக்கணும், அல்லாஹ்வை புகழணும், ஸலவாத்து சொல்லணும். அதுக்கு பிறகு அவர் தேவையை கேட்கலாம். துவால அவசரப்படக்கூடாது, வணக்கங்கள்ல அவசரப்படக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்துல் அவசரம். ஒரு கூட்டம் வேகமாக வந்தாங்க, ஒது செஞ்சாங்க, வேக வேகமா ஒது செஞ்சுட்டு அசருடைய தொழுகை நேரம் வேகமா. இமாம் தக்பீர் கட்டிட்டா கூட வேகமாக ஓடி வந்து தக்பீர் கட்டுறது ஹராம்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. தொழுகைக்கு வந்து சேர்றதுல கூட அவசரம் இருக்கக்கூடாது, நிதானமா வர்றது தவறு கிடையாது, நிதானமா தான் வரணும். மார்க்கம் சொல்லுது அந்த விஷயத்துல, வணக்கத்துல, ஒதுவுல, ஒவ்வொரு விஷயத்திலையும் இபாதத்துல மார்க்கம் நிதானத்தை கடைபிடிக்க சொல்லுது. அவசரமாக செஞ்ச அந்த காரியம் அல்லாஹ்வுடைய உதவியை தராதுன்னு சொல்லுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, வேகமா உது செஞ்சுட்டு வந்து தக்பீர் கட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, வைலுல் லில் அகாபி மினன் நார், உங்களுடைய கரண்டை காலில் தண்ணீர் படவில்லை, எனவே உங்கள் கரண்டை கால்கள் நரகத்திற்கு சொந்தமாகிவிடும் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவசர அவசரமா உது செய்யறங்கிற பேர்ல காலினுடைய கரண்டையில தண்ணி படலங்கிறாங்க. நம்ம எமசஹுல்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுவுல நிதானத்தை கடைபிடிங்கன்னு சொன்னாங்க. உது செய்யறதுல நிதானம், தொழுகைக்கு வந்து சேர்றதுல நிதானம். தொழுகைக்காக தக்பீர் கட்டிட்டா இமாம ஃபாலோ பண்றதுல நிதானம் வேண்டும், அங்கேயும் அவசரம் இருக்கக்கூடாது. இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பி, ஒரு இமாமு என்பது ஃபாலோ பண்ணுவதற்கு தான் இமாம். இதா ரகஅ ஃபர்கஉ, இதா சஜத ஃபஸ்ஜுது, இதா சல்லம, அவர் ருக்கு செஞ்சா ருக்கு செய்யுங்க, அவர் சுஜூத் செஞ்சா சுஜூத் செய்யுங்க. இதா கப்பர ஃபகபிரு, அவர் தக்பீர் கட்டின பின்னால தான் தக்பீர் கட்டணும், அவர் சலாம் கொடுத்து முடிச்ச பின்னால தான் சலாம் கொடுக்கணும்.
இதா ரஃபா ரஸஹு, ருக்கூல இமாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னால இமாம முந்தி உங்களுடைய தலையை உயர்த்தினால் ஹவ்வலல்லாஹு ரஸஹு ரஸ ஹிமார், நாளை மறுமையில அவருடைய தலை மனித தலையாக இருக்காதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைக்கு மறுமையில அவர் உருமாற்றப்பட்டு விடுவார். எதுக்காக? அந்த அவசரம். அது இமாம் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால இவர் சலாம் கொடுத்துட்டு ரெடியா இருப்பார். சலாம்ல, இமாமுடைய விஷயத்துல, ருக்கூல, சுஜூதுல, தக்பீர்ல அஸ்ஸலாமு அலைக்கும் குறைஞ்சபட்சம் இமாம்கள் ஃபத்வா எழுதி இருக்கிறாங்க ஃபிக்ஹ்ல, இமாம் ஒரு சலாமாவது கொடுத்த பின்னால்தான், ஒருவேளை பின்னால எழுந்திருச்சு தொழுகிறதாக இருந்தா ஒரு சலாமாவது இமாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நம்ம சலாம் கொடுக்கிறது அவர் கொடுத்த பின்னால. தொழுகையில நிதானம் வேணும், அவசரம் இருக்கக்கூடாது. அது கண்டிக்கப்பட்டு இருக்கிறது. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களிலேயும், குடும்ப வாழ்க்கையில, இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில நிதானத்தை கடைபிடிக்காதனுடைய விளைவுகள் தான் அது தலாக்குல போய் முடியுது. மார்க்கம் அது விஷயத்துல எவ்வளவு நிதானத்தை கடைபிடிக்குது. குடும்பத்துல இப்படி ஒண்ணு நடந்து போச்சு, மனைவியினுடைய விஷயத்துல பிடிக்காத மனைவி அல்லது ஒரு நடவடிக்கை எடுக்கிறாரு, கட்டாயமாக மார்க்கத்திற்கு மாற்றமாக மார்க்கம் எடுத்த உடனே தலாக்கு கிடையாது. தலாக்குங்கிறது எடுத்த உடனே எடுக்கப்பட்ட நடவடிக்கை இல்லையே. அதுக்கு முன்னால எத்தனையோ முன் ஆயத்தங்கள் மார்க்கம் சொல்லி தருது. அட்வைஸ் பண்ணுங்க, வஹ்ஜுருஹுன்ன அட்வைஸ் பலன் அளிக்கல, சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, பிரயோஜனப்படல. அடுத்த கட்டம் ஃபைலூஹுன்ன வஹ்ஜுருஹுன்ன, அவர்களை வீட்டுக்குள்ள கொஞ்சம் பேசாதீங்க, வீட்டுல ஒதுக்கி வைங்க, பெட்ல தனியாக்குங்க. இது இரண்டாம் கட்டம். வல்ரிபூஹுன்ன, அதுலயும் அவர்கள் கட்டுப்படல. வீட்டுல நீங்க பேசுறது இல்ல, அவங்கள பார்த்து சிரிக்கிறது இல்ல, தனியாக்கி இருக்கிறீங்க வீட்டிலேயே, ஆனாலும் அவங்க தன் தவற உணர்றது இல்ல. அடுத்த கட்டம் வல்ரிபூஹுன்ன, லேசா காயம் இல்லாம, முகத்துல இல்லாம, லேசாக கண்டிப்பதற்காக லேசா தட்டலாம். குர்ஆனுடைய வார்த்தை அடியுங்கன்னு இருக்குது. இதெல்லாம் தாண்டி அடியுங்கன்னா அதுல கூட காயப்படாமல், அடிங்கன்னா சும்மா லேசா இந்த மாதிரி துண்டை வச்சு அடிக்கிறதுக்கு என்று இமாம்கள் தஃப்சீர் எழுதுறாங்க. சரி, இதுலயும் கட்டுப்படல. அடுத்த கட்டம் ஒயின் கிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா ஃபபாஸு ஹக்கம மின் அஹ்லி வஹக்கம மின் அஹ்லி, உங்க குடும்பத்தில் இருந்து ஒரு நடுவர், அவங்க குடும்பத்தில் இருந்து ஒரு நடுவர், யாரையோ ஒருத்தர் நடுவரா கொண்டு வராதீங்க. ரெண்டு குடும்பத்துல இருந்து குடும்பஸ்தர்கள் தான் உள்ள வரணும். அல்லாஹ் அங்க முன்வைக்கிறது குடும்பத்துல இருந்து யாரையாவது கொண்டு வரணுங்கிறது கிடையாது. அவங்களுடைய தகுதி என்னங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். அந்த மத்தியஸ்தம் பண்ண வருகிற, பேச வரக்கூடியவங்க எப்படி இருக்கணும்னா, யுரீதா இஸ்லாஹை, ரெண்டு பேரும் நல்லபடியாக சேரணும் அப்படிங்கிற நல்லெண்ணம் உள்ளவங்களா இருக்கணும். குடும்பத்துல பொறாமைக்காரங்க தான் அதிகமா இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நல்ல இருக்கணும் நினைக்கிறவங்களை தான் மத்தியஸ்தம் பண்ண வைக்கணும். குர்ஆன் சொல்லுது, சேரணும் நினைக்கிறவங்களை கொண்டு வாங்க. நாலாவது கட்டம் அட்வைஸ், பின்னால வீட்டுல கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது, பின்னால லேசா கண்டிச்சு அடிக்கிறது. அதுக்கு அடுத்த கட்டம் குடும்பஸ்தாரர்களை வச்சு மத்தியஸ்தம் பண்றது. எவ்வளவு நிதானமான நடவடிக்கைன்னு பாருங்க. அடுத்த கட்டம் ஒரு திட்டமிட்டு ஒரு காரியத்தை உடனடியாக எடுத்து தலாக்க கையில் எடுக்கிறது கிடையாது. குடும்ப வாழ்க்கைங்கிறது மார்க்கம் குடும்பத்தில் அவ்வளவு நிதானத்தை கடைபிடிக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரை வச்சு மத்தியஸ்தம் பண்ணுங்க. இப்போ ரெண்டு பேர் வச்சு பேசியாச்சு, ஊரை வச்சு பேசியாச்சு, ஜமாத் அடுத்த கட்டத்துக்கு பேசியாச்சு. முதல்ல குடும்பஸ்தர்களை வச்சு பேசுங்க. அதானே, குடும்பம் தானே முதல்ல முக்கியம். ஒரு விஷயத்துல முதல்ல பஞ்சாயத்துக்கு முதல்ல பேசும்போது இஸ்லாம் பள்ளிவாசலுக்கோ ஜமாத்துக்கோ இயக்கங்களுக்கோ அமைப்புகளுக்கோ குடும்ப விவகாரங்களை கொண்டு போகிறதுக்கு முன்னால வீட்டில் இருந்து 4 சோத்துக்குள்ள நடக்கிற கணவன் மனைவிக்கு மத்தியில மட்டும் நடக்கிற பிரச்சனைய நீங்க முதல்ல வெளியே பப்ளிக்கு தேர்ட் பார்ட்டிக்கு கொண்டு வருவதாக இருந்தா, மார்க்கம் சொல்லுது முதல்லயே நீ பள்ளிவாசல்ல நிக்காத,
முதல்லயே அமைப்புகள்கிட்ட போய் நிக்காத நீ. முதல்ல உங்க 2 பேர் பிரச்சனையை 3வது ஆள்கிட்ட கொண்டு வரீங்கன்னா முதல்ல நீங்க உங்க குடும்பத்தினுடைய பெரியவர்கிட்ட கொண்டு வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் ஆயிஷா நாயகிக்கும் பிரச்சனை வந்துச்சு. குடும்பத்துல 2 பேர்களுக்கும் மத்தியில தீர்க்க முடியாத அளவுக்கு ஒரு கட்டத்துக்கு போயிடுச்சு. சமாதானம் பண்ண முடியல. எவ்வளவோ முயற்சி பண்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா நாயகி அதுக்கு கட்டுப்பட்டு வரல. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்துக்கு எத்தனையோ பிரச்சனைகள் நடந்திருக்குது. ஆனா அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியாவது அவங்களே பேசி முடிச்சிருவாங்க. 3வது ஆளுக்கு கொண்டு போறதில்லை. ஆனா இந்த விவகாரம் அப்படி இல்லை. எல்லா விவகாரம் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? இந்த பிரச்சனை அவ்வளவு விசுரூபம் எடுத்து நிக்குது. ஆயிஷா நாயகி முடிவுக்கு வர மாட்டாங்க. எப்படி அவங்க சமாதானம் பண்ணி பாக்குறாங்க, முடிவுக்கு வரல. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆயிஷா 3வது ஆளை வச்சுதான் பேசணும் போல தெரியுது, மத்தியஸ்தம் பண்ணணும் போல தெரியுது. ஆனா நீங்க விரும்பினா உங்க குடும்பத்தில இருந்து கூட்டு வர, இல்லைன்னு சொல்லி சொன்னா வெளியில இருந்து கொண்டு வரேன். ஆயிஷா கிட்ட கேட்கிறாங்க, ஏன்னா ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் உமரை கூப்பிடுறேன் அப்படின்னா. உமர் ரலியல்லாஹு, உமர் யாரு? உமர் ரலியல்லாஹு கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாமனார் தானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்துக்காரர் தான். குடும்பத்தை தாண்டி யோசிக்கல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒண்ணு இல்ல, உமர் வேண்டாம், எங்க வாப்பாவையே கூப்பிடுங்க அப்படின்னாங்க ஆயிஷா. உமர் வேண்டாம், அவர் கோவப்படுவாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியா ஆயிஷா, சரி உங்க வாப்பாவே கூப்பிடலாமா? சரின்ட்டு ஆயிஷா நாயிட்ட அனுமதி கேட்டுட்டு தான் வாப்பாவை கூப்பிடுறாங்க மத்தியஸ்தம் பண்றதுக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தாங்க. வந்தா 2 பக்கத்தினுடைய நீதியும் கேட்கணும் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நீதியாக மத்தியஸ்தம் நீங்க உட்காருகிற பொழுது முந்தைய ஆள்கிட்ட எப்படி அவருடைய எல்லா வாதங்களையும் கேட்டீர்களோ அதே மாதிரி முழுசா 2வது பார்ட்டிட்டையும் கேட்டுட்டு தான் நீங்க வாய் திறந்து பேச ஆரம்பிக்கணும்னா. அவசரப்படக்கூடாதுங்கிறாங்க. நீதியில அவசரப்படக்கூடாது, மத்தியஸ்தம் பண்றதுல அவசரத்தனம் கூடாது. அபூபக்கர் ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஆரம்பிங்கன்னா. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷாட்ட போய் இப்பவும் சொன்னாங்க, ஆயிஷா நீங்க முதல்ல உங்க வாதத்தை சொல்றீங்களா அல்லது நீங்க விரும்பினா நான் சொல்லட்டுமா? 2 பேர்ல யார் சொல்லலாம்? ஒரு குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்வுக்கு கொண்டு வருகிற அந்த நிதானம் தான் ரொம்ப முக்கியம். அந்த நிதானத்தை கடைபிடிச்சேன்னு சொன்ன வாழ்க்கையில குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் அத்தனைக்கு தீர்வு கிடைச்சிடும். அவசரமா எடுக்கப்படுற முடிவு தான். ஒரு வேகமா வந்து அவர்கிட்ட சொன்னார், நான் தலாக்கு விட்டுட்டேன், கோபத்துல தலாக்கு விட்டுட்டேன். சலாதுன் ஜித்துஹுன்ன ஜித்துன் அஸ்லுஹுன்ன ஜித்துன். சில விஷயங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான், அது கோபத்துல சொன்னாலும் கேலியில சொன்னாலும் அது நடந்துருப்பா, அதுல ஒன்றும் தலாக்குன்னாங்க. கோபத்துல தான் தலாக்கு சொல்லுவாரு. அப்புறம் நல்லா இருக்கும்போது தான் தலாக்கு சொல்லுவாரு, நல்லா இருந்துட்டு இருக்கும்போது கோபத்துல ஏன் தலாக்கு வருதுன்னு கேட்டாங்க. ஏன் அதை நிதானிக்க தெரியல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டுமா? ஆயிஷா அம்மா சொன்னாங்க, இல்ல இல்ல நீங்களே சொல்லுங்க, ஆனா உண்மையைத்தான் சொல்லணும் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து உண்மையைத்தான் சொல்லணும். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் பொறுத்துக்கிட்டாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு பொறுத்துக்கிடுவாங்களா? கன்னத்துல ஓங்கி ஒரு அறை விட்டாங்க ஆயிஷாவுடைய கன்னத்துல. அரைஞ்ச அறையில அப்படியே பொறி கலங்கி போயிடுச்சு. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றாங்க? அந்த நாவுல இருந்து உண்மையை தவிர வேற வார்த்தை வராது. அது உண்மைக்கு சொந்தமான நாவ், அது வஹீக்கு சொந்தமான நாவ். அடிச்ச அடியில அப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு நடுங்கிட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுக்கு பின்னால வந்து அப்படியே அழுதுகிட்டே ஓட்டிக்கிட்டீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி குடும்பத்தை சேர்த்து வைப்பீங்கன்னு பார்த்தா இருக்கிறத பிரச்சனையாக்கி சிக்கலாக்கி இருக்கிறீங்க. நான் பார்த்துக்கிறேன் என் குடும்பத்தை, நீங்க முதல்ல கிளம்புங்கன்ட்டாங்க. நீங்க அடிக்காம கை நீட்டாம ஒழுங்கா சேர்த்து வைப்பீங்கன்னு உங்களை கூப்பிட்டா நீங்க வேற என் மனைவி அடிச்சு இப்போ இதை சமாதானம் பண்றதுக்கு எனக்கு நேரமாகும். நீங்க முதல்ல போயிடுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு அபூபக்கர் ரலியல்லாஹு வெளியே அனுப்பிட்டு, ஆயிஷா அவங்க வாப்பா போயிட்டாங்க அனுப்பி விட்ட, நீ கவலைப்படாத நம்ம சரி பண்ணிக்கலாம் பிரச்சனைன்னு பேசி தீர்த்து மறுபடியும் சமாதானம் ஆயிடுச்சிருச்சு, முடிவு கொண்டு வந்தாச்சு. அடுத்து வேற யாரையும் கூப்பிடல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு சந்தர்ப்பம் அபூபக்கர் ரலியல்லாஹு கூப்பிட்டா இப்படி நடந்துச்சு, மறுபடியும் சரியாயிடுச்சு. ஒரு பிரச்சனைகள் வருகிற பொழுது குடும்பத்தில் இருந்து சரி, குடும்பத்தில் இருந்தும் பேசியும் முடிவுக்கு வரல. மார்க்கம் சொல்லுது தலாக்கு தான். ஒரு சர்க்கரை நோயாளிக்கு காலை எடுத்தா தான் உயிர் கிடைக்குங்கிற ஒரு கட்டத்தில் காலை எடுத்து ஆகணும் முடிவுக்கு வராரு இல்லையா?
அப்படி ஒரு முடிவு தான் தலாக். தலாக்க விளங்குறதுக்கு வேற ஒரு வார்த்தையே கிடையாது. காளையை விரும்பி யாரும் எடுக்கிறது இல்ல, எடுத்தா தான் உயிர் கிடைக்கும்னா மார்க்கம் அப்படி ஒரு கட்டத்தில் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தலாக்க வச்சிருக்குது. ஒரு தலாக்கு விடுன்னு சொல்லுது, ஒரு தலாக்கு சொல்லுது. அவசரப்பட்டு 3 தலாக்கு சொல்லாத, ஒரு தலாக்கு சொல்லு. அந்த ஒரு தலாக்க கூட அந்த பெண்ணே பீரியட் காலமாக இருந்தா, மாதவிடாய் காலமாக இருந்தா சொல்லக்கூடாது. மாதவிடாய் காலத்தில் சொல்லாதன்னு சொல்லுது. அந்த பெண்ணு சுத்தமா இருக்கிற காலமான்னு பாரு. மாதவிடாயில இருக்கிறா, உடல் ரீதியாக மன ரீதியாக பலகீனமா இருப்பா, கஷ்டத்துல இருப்பா. நீ மேலும் தலாக்குங்கிற பேர்ல கஷ்டத்தை கொடுக்காத. அந்த இடத்துல நிதானத்தை கடைபிடிக்க சொல்லுது. பீரியட் காலம் 3 நாளா இருக்கலாம், 5 நாளா இருக்கலாம், 7 நாள் இருக்கலாம். இந்த 7 நாள்ல கூட உனக்கு அவ மேல இறக்கம் வந்து மாற்றம் வந்துடலாம், அல்லது அவ திருந்திடலாம். மார்க்கம் எவ்வளவு நிதானத்தை பாருங்க ஒவ்வொரு விஷயத்திலையும். சரி, தலாக்கு சொல்லிட்ட, இப்பவும் உன் மனைவியினுடைய அந்தஸ்து தான். ஒரு தலாக்கு சொல்லிட்டீங்க, உங்க மனைவி தான், உங்க வீட்டுல தான் இருக்கணும், நீங்க தான் சாப்பாடு கொடுக்கணும், நீங்க தான் ஜீவனாம்சம் கொடுக்கணும், நீங்க தான் உடை கொடுக்கணும். உங்க வீட்டுல அவங்க வீட்டுக்கு அனுப்பக்கூடாது. ஒரு தலாக்குல இதாவுடைய காலம் ஸ்டார்ட் ஆகும். 3 சுத்த காலங்கள், 3 சுத்த காலங்கள், 3 மாத காலம். அதுக்கு பின்னால யோசிங்க. சரி, இந்த 3 மாச காலத்துல திருந்திட்டா ஒன்னும் தேவையில்லை, அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், ஒன்னும் தேவையில்லை, மனைவியாவை அப்படியே ஏத்துக்கலாம். சரி, 3 மாதத்தை கிராஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா தலாக் 2 ஆயிடும். இவர் சொல்லணும் தேவை கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா 2வது தலாக் ஆகும். சரி, இவர் சொல்லிடாரு, அடுத்த தலாக், அடுத்து இதாவுடைய காலம் ஆரம்பிக்குது. அப்பவும் உங்க மனைவி தான் எல்லாம் செய்யணும். அது அந்த லிமிட்டை தாண்டுற வரைக்கும் மார்க்க அனுமதி கொடுக்குது, அந்த இதாவுடைய காலம் முடிகிற வரைக்கும். அதுக்குள்ள இவர் திரும்புறாரு, திருந்திட்டாரு, அல்லது அவங்க திருந்திட்டாங்க 2வது டயத்துல. ஆனா ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, கணவன் மனைவி இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒரு நிக்காக புதுப்பிச்சுக்கணும். திருமணத்தை என்ன செய்யணும், புதுப்பிக்கணும். மறுபடியும் கபில் நிக்காங்கிற அந்த இதை சொல்லி புதுப்பிக்கணும். அதை கிராஸ் பண்ண விட்டுட்டாங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா 3வது தலாக்குக்கு போயிடும். முத்தலாக் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பின்னால சேர முடியாது. சேர்றது பெரிய ப்ரொசீஜர். மார்க்கம் சொல்லுது, அதுக்கு பின்னால ஒருத்தர் 3 தலாக்குக்கு பின்னால சேரணும்னு முடிவு எடுத்தா, ஒருத்தர் பழைய மனைவியோடு சேரணும்னு நினைக்கிறாருன்னா குர்ஆன்ல அதுக்கு வன்மையாக சட்டம் வச்சிருக்கு. ஏன்னா நீ நினைச்சப்பெல்லாம் தலாக்க பயன்படுத்துறதுக்கு தலாக் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை, அல்லாஹ்வுடைய சட்டம் அது அல்லாஹ்வுடைய எல்லை கோடு அது. நீ அதுல 3வது தலாக்குன்னு சொல்லி விளையாடிட்டுன்னு சொன்னா, அதுக்கு பின்னால என் மனைவி நான் சேர போறேன்னு நினைச்சா, அந்த மனைவி இன்னொரு தர கல்யாணம் முடிச்சு அவர் மறுபடியும் அந்த பெண்ணோடு வாழ்ந்து உறவு கொண்டு பின்னால அவர் தலாக்கு விட்டு பிறகு அவர் இதா இருந்து அதுக்கு பிறகு உங்ககிட்ட வரணும். அது பெரிய விஷயம். அது மார்க்கம் என்ன சொல்லுது, குடும்ப விஷயங்கள்ல, வணக்க வழிபாடுகள்ல, வாழ்க்கையில, பேச்சுல, எல்லாத்திலையும் நிதானத்தை கடைபிடிக்க சொல்லுது. அவசரம் என்பது ஆகாது. ஆனால் 5 விஷயத்துல அவசரப்படணும். தொழுகையினுடைய நேரம் வந்துட்டா தொழுகைக்காக அவசரப்படணும். ஒரு பெண்ணு வயசுக்கு வந்துட்டா அந்த பெண்ணை உரிய ஜோடி அமைஞ்சிட்டுன்னா, கல்யாணம் முடிக்கிற காலம் வந்துருச்சு, வாய்ப்புகள் வந்துருச்சுன்னா நிக்காக முடிச்சு கொடுக்கறதுல அவசரப்படுத்தணும். ஒருத்தர் மையத் ஆயிட்டாரு, ஜனாசாவை கஃன் தஃபன் செஞ்சு அடக்கம் செய்யறதுல அவசரப்படுத்தணும். அதே மாதிரி ஒருத்தர் கடன் வாங்கிட்டாரு, கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தா உடனடியா சீக்கிரமா செய்யணும். பாவம் செஞ்சுட்டா பாவத்துல தௌபாவை சீக்கிரமா செய்யணும். 6வதாக வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டாரு, அந்த விருந்தாளிகளுக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கறதுல தீவிரம் காட்டணும். இந்த 6 விஷயத்தை தவிர வாழ்க்கையில எல்லா காரியங்களிலேயும் மார்க்கம் நிதானத்தை தான் கடைபிடிக்க சொல்கிறது. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.